வெயிலில் இருதயம் தொடர்பான பாதிப்புகள் அதிகரித்திருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து இருதய நோய் மருத்துவர் பாலமுருகன் நமது புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். கோடை நேரங்கள்ல மாரடைப்பு போன்ற இருதய நோயுடைய பாதிப்புகள் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வு கிடைத்திருக்கு. இதற்கான காரணம் என்ன சார்? நீங்க சொன்னது கரெக்ட். கோடை வெயில்ல இருதய ஹார்ட் அட்டாக்ஸ், இருதயம் டைரக்டா கோடை வெயில் காஸ் பண்ணுன்னு சொல்ல முடியாது. பட் இது கண்டிப்பா அதிகரிச்சிருக்கு. இதுக்கான முக்கிய காரணங்கள் என்னன்னு பார்த்தா, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டீஹைட்ரேஷன். ஸோ நிறைய வெயில்ல உடல் குளிர்ச்சி அடைய ட்ரை பண்ணும். ஸோ அப்போ நிறைய வேர்க்கும். ஸோ இந்த மாதிரி வேர்வை நிறைய சுரக்கும் போது நம்ம நீர் சத்து உடம்புல குறையும். ஸோ இதனால பிளட் ரொம்ப திக் ஆகும். ஸோ பிளட்டோட விஸ்காசிட்டி அதிகமாகும். ஸோ இது கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு நைடஸ், அதாவது ஒரு முன்னோடியா இருக்கு. இந்த கோடை நேரத்துல இதயம் சார்ந்த பாதிப்புகள் வர யாருக்கான அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமா இருக்கு? மோஸ்ட் இம்பார்ட்டண்டா வயது முதிர்ந்தவர்கள், அதாவது எல்டர்லி பீப்புள், 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, ப்ரீவியஸ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு, புகைப்பிடிப்பவர்களுக்கு, டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு, ஹை பிளட் பிரஷர் இருக்கவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே இந்த பாதிப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. தவிர்க்க என்னென்னலாம் சார் செய்யணும் நம்ம? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஹைட்ரேஷன், நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ தண்ணி தாகம் எடுத்தால் தான் குடிக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 3 இல்லை அட்லீஸ்ட் 2.5 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்.